ஹாய், திஸ் இஸ் ரிஷத் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 2 மலையாளம் ஃபிலிம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ ரீசெண்ட்லி வந்து மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக போயிட்டுருக்கிற ஹேமா கமிட்டி பற்றியும் வந்து சில விஷயங்கள் வந்து பேச வேண்டியது இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த 2 படத்தை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த 2 படங்களுமே வந்து எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா, த வே தே எக்ஸிக்யூட்டட் and the subject that they spoke was like நம்ம நிறையா மலையாளம் ஃபிலிம்ஸில் பார்த்துருந்தாலும் இந்த படத்தில் இந்த 2 படங்களில் வந்து எனக்கு பர்சனலி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இட் ஆல்சோ லைக் எஃபெக்டட் மீ ஸோ மச் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு படம் வந்து உள்ளொழுக்கு, விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அண்டர் கரண்ட். ஸோ இது வந்து கிறிஸ்டோ டோனி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் இட் இஸ் இஸ் டெபியூ ஃபிலிம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. அண்ட் ஸோ இதில் வந்து லீட் ரோலில் வந்து பார்வதி அண்ட் ஊர்வஷி வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ த என்டையர் ப்ரிமிஸ் வந்து ஒரு 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 ஃப்ளட்டுக்கு நடுவில் நடக்குது. கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு வந்து அந்த இடமே வந்து ஒரு ரிவருக்கு, அவங்க வீடே வந்து ஒரு ரிவருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் அ ஸ்மால் ஃபேமிலி. ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்காக ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி காமிக்கிறாங்க. பட் இட் டஸ் நாட் கெட் சக்ஸஸ் அண்ட் அது வந்து ஒரு மேரேஜாக மாறுது, வேற ஒரு மேரேஜாக மாறுது. ஸோ அவங்க வந்து அந்த வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ தே ஸ்டார்ட் தியர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி போகுது. சடன்லி வந்து அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து லைக் ஐ திங்க் டியூமர் இந்த பிரெயின் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு வருது. அண்ட் இவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன மாதிரியான லைஃப் டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. அண்ட் எல்லா கேரக்டர்ஸ்குள்ளேயும், அதாவது அந்த மேரேஜ்குள்ளே இருக்கிற நிறையா பொய்கள் வந்து வெளியே வருது. ஸோ அதுதான் வந்து பேசிக்லி இந்த கதை. ஸோ இந்த கதை வந்து லைக் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளட்டுக்கு நடுவில் நடக்குது இந்த கதை. ஸோ ஆஸ் த ஃப்ளட் ரைசஸ், அந்த லைக் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொய்யா, அந்த கல்யாணம் நடந்ததுக்கு பின்னாடி ஒரு பொய்யா வந்து வந்துக்கிட்டே இருக்கும். யார் அவங்கவுங்க சார்பில் என்னென்ன பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் வந்து ப்ரோட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. லீட் ரோலில் நடித்த பார்வதியாக இருக்கட்டும் இல்லை ஊர்வசியாக இருக்கட்டும், அவங்க 2 பேருமே வந்து ஃப்ளாடான கேரக்டர் தான். அவங்கன்ட்டு இல்லை, லைக் படத்தில் வர எல்லா கேரக்டருமே வந்து ஒரு ஃப்ளாடான கேரக்டர் தான். லைக் எக்ஸாம்பிள், பார்வதி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முன்னாடி லவ் பண்ணிகிட்டு இருந்த அந்த பையன் கூட வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஊர்வசி பார்த்திங்கன்னா அவங்க பையனுக்கு வந்து டியூமர் அப்படின்னு முன்னாடியே தெரியும். ஆனால் வந்து அதை வந்து லைக் பொண்ணுக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த பேரண்ட்ஸ் வந்து எப்படி இவங்க கிட்ட இருந்து மறைச்சாங்க அப்படின்னு இருக்கும். ஃபாதர் வந்து ஒரு ஹிந்து பையனை வந்து லவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தடை போடுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து எல்லா கேரக்டருக்குமே வந்து ஒரு ஃப்ளா இருக்கும். எந்த கேரக்டருமே இதில் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. இந்த படத்தில் முக்கியமாக பேசினது வந்து ஹவு த சொசைட்டி லுக்ஸ் ஓவர் உமன். ஒரு கல்யாணம் ஆன பொண்ணாக இருக்கட்டும், இல்லை கல்யாணம் ஆகி அவங்களோட ஹஸ்பண்ட் செத்ததுக்கப்புறம் அந்த 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 அம்மாவை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களா இருக்கட்டும், அப்படி வளர்கிற ஒரு சிங்கிள் சைல்டு, எஸ்பெஷலி அவன் வந்து ஒரு மேனாக இருக்கும்போது அவன் என்ன மாதிரியான லைக் ஒரு மேரேஜ் அப்படின்னா அவன் என்னென்ன மட்டும் எதிர்பார்க்குறான் அப்படிங்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக காமிச்சிருந்தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயமே ஹவு தே செட் த என்டையர் ப்ரிமிஸ். அந்த 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 லீட் கேரக்டர் வந்து செத்ததுக்கப்புறம் அவனை புதைக்கிறக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் வருது, இந்த பிரச்சனைகள்லாம் அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி வரும். ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது, அது வந்து என்ன மாதிரி கொண்டு போகுது,
ஸோ இதுக்கெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து படத்தில் சொல்யூஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கூட லைக் டைரக்டாக சொல்ல மாட்டாங்க. அது எல்லாமே ரொம்ப 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 இன்டெப்த்தாக இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி த பர்ஃபார்மன்ஸஸ். ஸோ இந்த படத்துக்கு முக்கியமாக வந்து பர்ஃபார்மன்ஸஸ் தான் முக்கியம். அண்ட் அதை வந்து லைக் போத் பார்வதி அண்ட் ஊர்வசி அவங்களோட லைக் என்ன சொல்கிறது, அவங்களோட ரியாக்ஷன்ஸ் மூலியமாகவே வந்து நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ எந்த இடத்துலையுமே நீங்கள் அந்த கேரக்டரை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் இருக்கிற பியூட்டியே. நீங்கள் பார்வதி பண்ணுறதும் தப்புன்னு சொல்ல முடியாது, ஊர்வசி பண்ணதும் தப்புன்னு சொல்ல முடியாது, இல்லை அவங்க பேரண்ட்ஸ் பண்ணதும் தப்புன்னு சொல்ல முடியாது. எந்த இடத்துலையுமே நீங்கள் ரைட் ஆர் ராங் அப்படின்னு இல்லாமல் அந்த ஒரு கிரே ஏரியாக்குள்ளேயே வந்து இந்த படம் மூவ் ஆகும். அது வந்து எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு ஆக்சுவலி. நீங்கள் அவங்கவுங்க லைக் அவங்கவுங்க ஷூவில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நியாயமாக படும். நீங்கள் வெளியிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இருந்தாலும் அவங்கவுங்க ஷூவில் இருந்து பார்க்கும்போது நிறையா ஸோ அவங்க ஷூவில் இருந்து பார்க்கும்போது அவங்க பண்ணுறது வந்து நியாயம் அப்படின்னே உங்களுக்கு படும். அண்ட் லைக் நிறைய மெட்டஃபர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளட்டு, அந்த ஹவுஸ், அதுவே வந்து ஒரு மெட்டஃபர் தான். அண்ட் ஒரு வாட்ச் வந்து மெட்டஃபராக இருக்கும். லைக் அந்த தொட்டில் ஒரு மெட்டஃபராக இருக்கும். அந்த படகே கூட கிட்டத்தட்ட ஒரு மெட்டஃபர் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ படத்தில் வந்து நிறைய மீனிங்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எனக்கு ஆக்சுவலி வந்து திஸ் இயர்ஸ் மலையாளம் ஃபிலிம்ஸ் ஹேஸ் பீன் வெரி குட். அண்ட் அதில் இதுவும் வந்து அந்த ஸ்ட்ரீக் வந்து கண்டினியூ ஆகிறது வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதில் வந்து இந்த படத்தையும் அந்த ஸ்ட்ரீக்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த படம் வந்து ஆட்டம். ரீசெண்ட்லி வந்து இதுக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து நிறையா இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் இந்த படத்துக்கு கிடச்சிச்சு. அது நீங்கள் படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேசிக்லி இந்த படம் வந்து 12 Angry Men அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு படம் இருக்குது. அந்த படத்தை வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்திருக்காங்க. பட் த கான்செப்ட் இஸ் டிஃப்ரெண்ட். த கோர் ஐடியா இஸ் த சேம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தை வந்து திஸ் இஸ் ஆல்சோ another ட்ராமா. ஸோ லீட் ரோலில் வந்து ஜரின், வினய், அவங்க கூட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் பக்கம் நடிச்சிருக்காங்க. ஐ திங்க் 11 or 12 கைஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் கதை வந்து ரொம்ப சிம்பிளான கதை தான். ஸோ ஒரு ட்ராமா குரூ இருக்குது. அந்த ட்ராமா குரூ ஒரு நல்ல ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ராமாவுக்கு ரெக்கக்னிஷனாக வந்து ஒரு ஃபாரினர்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ரெசார்ட்டில் வந்து தங்குறதுக்கு அவங்களே ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க அந்த க்ரூலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் இட் இஸ் 12 men and a female அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ ஐ டோன்ட் லைக் கவுண்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஐ திங்க் 12 தான் நினைக்கிறேன். இன்க்ளூடிங் த லீட் ஐ திங்க் இட்ஸ் 13. ஐ எம் நாட் ஷோர். பட் எஸ். ஸோ வாட் நம்ம 12 வச்சுக்கலாம் ஆக்சுவலி. ஸோ 12 men and a woman அப்படிங்கிற ஒரு க்ரூவில் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த ரெசார்ட்டில் தங்கியிருப்பாங்க. அந்த ரெசார்ட்டில் தங்கியிருக்கும் போது நைட் வந்து அந்த பொண்ணை வந்து யாரோ வந்து மொலஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது யார் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வரும். ஸோ அதில் வந்து ஆக்சுவலி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. ஸோ பேசிக்லி இது எல்லாமே இப்போ இந்த விஷயம் சொன்னது எல்லாமே ஒரு 1/2 hour முடிஞ்சிடும். 1/2 hour to 45 minutes முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வர கிட்டத்தட்ட ஒரு முக்காவாசி படம் வந்து கம்ப்ளீட்லி கான்வர்சேஷன் தான். இந்த 12 பேர் வந்து எக்ஸ்க்ளூடிங் த கேர்ள், எக்ஸ்க்ளூடிங் த உமன், இந்த 12 பேர் வந்து இந்த விஷயத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த மொத்த கதையுமே. ஸோ ஒரு வீட்டில் வந்து பேசிக்லி இந்த இதில் ஒரு ஹெட்டு மாதிரி இருப்பாங்க. அவங்க வீட்டில் வந்து எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க.
ஸோ டிஸ்கஸ் பண்ண அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவை சொல்லுவாங்க. ஸோ பேசிக்லி பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும்னா, ஸ்டார்டிங் ஒரு சைடு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும். அந்த யார் வந்து மொலஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு இவங்க வந்து சந்தேகப்படுறாங்களோ அவங்கள வந்து க்ரூலேருந்து தூக்கணும் அப்படின்ட்டு இருக்கும். இன்னொருத்தங்க வந்து இந்த பொண்ணு மேலேயே வந்து இந்த பொண்ணு மேலேயே வந்து லைக் அலிகேஷன்ஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவள் போடுற ட்ரெஸ்ஸில் இருந்து, அவள் பிஹேவ் பண்ணுறதுலேருந்து அவங்க மேலேயே தான் வந்து இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவளையே அதான் யார் யார் வந்து அந்த லைக் யார் வந்து அது பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு சாஃப்ட் கார்னரோட தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான் கதை. ஸோ அல்டிமேட்லி வந்து கிட்டத்தட்ட ஆல் த மென் இன் த க்ரூ சம்ஹவ் தே வில் கெட் கன்வின்ஸ்ட் தட் அது பண்ணாலும் பண்ணலேனாலும் ஓகே, நான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் மாதிரி கிடைக்கும் இந்த படத்தில். ஸோ அந்த ஆஃபர் கிடைச்சதுக்கப்புறம் அவங்க எப்படி வந்து அவங்க மைண்டு அப்படியே அந்த 12 மென்னும் வந்து எப்படி மாறுறாங்க அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ இந்த படமே வந்து நீங்கள் பார்க்கும்போது இட்ஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அ சொசைட்டி அப்படின்னே சொல்லலாம். ஹவு மென் டீல் வித் உமன்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு காலேஜில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. தோ இட் இஸ் நாட் வெரி சீரியஸ், பட் த வே வி ஹேண்டில்ட் இட் எனக்கு இப்பயும் நினச்சாலும் கொஞ்சம் லைக் ஐ ஃபீல் அஷேம்ட் அப்படின்னே சொல்லலாம். லைக் அப்போ இருந்த மெச்சூரிட்டிக்கு, அப்போ இருந்த புரிதலுக்கு அவ்வளோதான் எங்களால் லைக் ஆக்சுவலி எங்கள் கிளாஸ்மேட்ஸ்னால அவ்வளோதான் வந்து எங்களால் வந்து ஹேண்டில் வி மென் ஆர் யூஸ்வலி ஹிப்போக்ரிட் when it comes to female when it comes to women, especially when she is like sexually harassed or like ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ப்ராப்ளமாக இருக்கும்போது வி மென் ஆர் ஹிப்போக்ரிட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏதோ ஒரு விதத்தில் வந்து இன்னுமே வந்து வி ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் we are not able to like get what they want to say or what they want to deliver அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்திலே வந்து the women அவங்களே வந்து அந்த க்ரூவை விட்டு போகணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த இதில் இருக்கும். அந்த க்ரூலேயே அவன் வந்து இல்லை நீ எதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப புரட்சிகரமாகலாம் பேசுவான். பட் அவனே வந்து எப்படி மாறுறான் அப்படிங்கிறதும் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் முக்கியமாக எழுந்த ஒரு கேள்வினா, இந்த அந்த 12 பேரில் யாராவது ஒருத்தங்க தான் அது பண்ணியிருப்பாங்க. யாருமே அந்த கேள்வியை கேட்கவே மாட்டாங்க. ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் இந்த என்டையர் படமே இருக்கும். லைக் அந்த க்ரூவில் தான் ஒருத்த மொலஸ்ட் பண்ணியிருக்கான். பட் அது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து யாருமே வந்து முன் வர மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே வந்து இது சரி அது தவறு அப்படின்னு பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க வழிய. அந்த கான்வர்சேஷனுக்கு கடைசி வரைக்குமே வரவே மாட்டாங்க. தட் வாஸ் ஆக்சுவலி ரியலி டிஸ்டர்பிங் டு வாட்ச், டு பி ஃப்ரேங்க். அது வந்து ரொம்பவே டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு அந்த போர்ஷன் எல்லாமே. அண்ட் இந்த லைக் இந்த என்டையர் ஃபிலிமே வந்து கிட்டத்தட்ட ஒரு வீடில் நடக்கிற மாதிரி அண்ட் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் ஒன் டே. பட் அவ்வளோ இன்டெப்த்தாக இருக்கும். ஒவ்வொரு ஷார்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு சீக்வன்ஸ் கொண்டு போகிற விதமாக இருக்கட்டும். எஸ்பெஷலி நிறைய சைலண்ட்டான ஃப்ரேம்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இவங்க வந்து டைனிங் டேபிள் சுற்றி தான் உட்காந்துருப்பாங்க. அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க இன்னொரு லைக் அவங்க வந்து வெளியே போகணும் அப்படிங்க அந்த கான்வர்சேஷனை வந்து வெளியே எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அப்போ அந்த டைனிங் டேபிளில் வந்து எவ்வளோ மெஸ்ஸியாக அவங்க வந்து வச்சுட்டு போயிருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து அந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு மெஸ்டப்பாக இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் இன்னொரு சீக்வென்ஸில் வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து வெளியே நடக்கும். அந்த கான்வர்சேஷன் வெளியே நடக்கும்போது கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரே பாயிண்ட்டுக்கு வருவாங்க. லைக் எல்லாருமே கன்வின்ஸ் ஆகும்போது மழை வரும். ஸோ சம்ஹவ் ஐ ஃபெல்ட் தட் இதை பார்த்து நேச்சரே அழுகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை அந்த எம்டினஸை வந்து அந்த ஃப்ரேமில் காமிச்சிருப்பாங்க.
அந்த அந்த வாய்டை வந்து அந்த ஃப்ரேமில் காமிக்கும் போது அது அது நிறைய இடத்துல வந்து அந்த மாதிரியான ஷார்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து ஹவு தே எண்ட் த ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இதை வந்து ஈஸியாக ஒருத்தன் அப்படின்னு கையை காமிச்சிட்டு போயிருக்கலாம் இந்த படத்தை. அவன் தான் பண்ணான் அப்படின்னு 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 காமிக்காம இட் இஸ் த ஃபால்ட் ஆஃப் த என்டையர் க்ரூ அப்படின்னு தான் காமிப்பாங்க. ஆர் இட் இஸ் த ஃபால்ட் ஆஃப் த என்டையர் சொசைட்டி அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு விதத்தில் வந்து இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இந்த பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்துச்சு ஆக்சுவலி இந்த படம் பார்த்ததுக்கப்புறம். ஸோ லைக் கண்டிப்பாக வந்து என்னதான் இது வந்து லைக் எஸ் 12 Angry Men இதிலிருந்து எடுத்தாலும் அதில் அந்த இன்ஸ்பிரேஷன் மட்டும்தான் எடுத்திருக்காங்க வழியா அதிலிருந்து எதுவுமே வந்து லைக் தே டிட் நாட் அதுலேருந்து அப்படியே எடுத்து எதுவுமே பண்ணல. பிகாஸ் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ ஸ்டோரி, தட் இஸ் அன் என்டையர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரிமைஸ். பட் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்தது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ வித் தட் செட் ஸோ எனக்கு ஸோ ஹேமா கமிட்டி அவங்க அந்த ரிப்போர்ட் வந்து இப்போ ரீசெண்ட்லி வந்துச்சு. நான் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே வந்து மலையாளம் சினிமாவில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஸ்மோக்கிங் கார்டு ஆர் அந்த ட்ரிங்கிங் கார்டுக்கு அப்புறம் ஹராஸ்மெண்ட் டு விமென் ஆர் லைக் செக்ஷுவல் அப்யூஸ் டு விமென் இட்ஸ் லைக் அந்த லா அது ஒரு கார்டு மாதிரி போடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மலையாளம் இண்டஸ்ட்ரியில் வந்து இப்படி இவ்வளோ அலிகேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது லைக் அந்த நியூஸ் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஸோ ஹேமா கமிட்டி வந்து இட்ஸ் பேசிக்லி லைக் 2016 or 17 வந்து திலீப் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் அவரோட சம் டிவோர்ஸ் கேசஸில் வந்து ஒரு ஹீரோயின் ஒரு லீட் ஆக்டர் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அது வந்து அவங்க அலிகேஷன் இவங்கனால தான் வந்து டிவோர்ஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் லைக் அலிகேஷன் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷி வாஸ் லைக் தட் ஸ்டார் வாஸ் லைக் molested by some crew or like some men in a running car. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அது வந்து ஒரு பெரிய கேஸாக ஆச்சு. ஸோ அந்த கேஸ் வந்து இன்னும் கோர்ட்டில் இருக்குது, இன்னும் போயிட்டு தான் இருக்குது. அதோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ அதிலிருந்து தான் வந்து ஹேமா கமிட்டின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஹேமா கமிட்டியில் வந்து ரிப்போர்ட் வந்து லைக் இது வரைக்கும் மலையாளம் சினிமாவில் நடந்த நிறையா செக்ஷுவல் அலிகேஷன்ஸ் அண்ட் நிறைய இன்சிடென்ட்ஸை வந்து அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டாக பண்ணி இதில் கொடுத்தாங்க. ஸோ லைக் கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி WCC அப்படிங்கிற ஒரு கமிட்டி இருக்குது. அவங்க வந்து பேசிக்லி வந்து இந்த ஆல்ரெடி வந்து பாதிக்கப்பட்ட ஆக்டர்ஸ் வந்து அந்த கமிட்டியில் இருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து இதை வந்து ரொம்ப புஷ் ஃபார்வர்ட் பண்ணது. ஸோ 2019 என்னதான் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாலும் 4 வருஷம் கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிற பாதி விஷயத்தை தான் ஆக்சுவலி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட முக்கியமான நிறைய விஷயங்களை வந்து இன்னும் வந்து வெளியிடாமல் தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து மறுபடியும் அந்த கேசஸ்லாம் வந்து பூம் ஆகிட்டு வருது. ஸோ இதில் வந்து இன்னொரு கமிட்டியும் இருக்குது, AMMA கமிட்டி, விச் இஸ் பேசிக்லி கால்ட் அஸ் அம்மா கமிட்டி. ஸோ அந்த கமிட்டியில் சேர்ந்த நிறையா அவங்க தான் வந்து பேசிக்லி இந்த ஸ்டார்ஸ் லைக் இந்த என்டையர் இண்டஸ்ட்ரியே வந்து லைக் கிட்டத்தட்ட வந்து அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இங்கே அந்த ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இல்லை ரன் பண்ணுறதுன்னே சொல்லலாம். ஸோ பேசிக்லி தே ஆர் ரன்னிங் த என்டையர் இண்டஸ்ட்ரி அப்படின்னே சொல்லலாம், போத் சினிமா அண்ட் ஆல்சோ லைக் சீரியல்ஸ் அண்ட் அந்த மாதிரி.
ஸோ இப்போ வந்திருக்கிற நியூஸ் படி அதில் இருக்கிற முக்கியமான சில நபர்களே வந்து இந்த செக்ஷுவல் அலிகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ நேற்று தான் லைக் ரீசெண்ட்லி ஐ திங்க் நேற்று 28th வந்து கிட்டத்தட்ட அந்த கமிட்டிவே வந்து நாட் 28th 27th வந்து அந்த கமிட்டி வந்து இப்போ எல்லாருமே அந்த முக்கியமான ஹெட் எல்லாருமே எஸ்பெஷலி மோகன்லால் தான் அதோட ஹெட்டாக இருந்தார், பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஸோ அவரிலிருந்து எல்லாருமே வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபேக்டர்ஸே வந்து அதிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை வந்து நம்ம லைக் நெகட்டிவாக பார்க்கணுமா இல்லை பாசிட்டிவாக பார்க்கணுமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இதை வந்து பாசிட்டிவாக தான் பார்க்கணும். பிகாஸ் லைக் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் சம்திங் விச் இஸ் மோர் கான்ட்ரவர்ஷியல். ஸோ நாட் ஜஸ்ட் மலையாளம் இண்டஸ்ட்ரி, தமிழாக இருக்கட்டும், தெலுங்குவாக இருக்கட்டும், பாலிவுட்டாக இருக்கட்டும். ஸோ எவ்ரி இண்டஸ்ட்ரி பேசிக்காக இருக்கிறது வந்து காஸ்டிங் கவுச்சாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையே வந்து கிட்டத்தட்ட அங்கேருந்து தான் வந்து வந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ இட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் ஃபார் அன் இண்டஸ்ட்ரி டு மேக் ஷூர் தட் விமன் ஃபீல் சேஃப் ஆர் ஃபீல் சேஃப் அப்படிங்கிறத விட இட்ஸ் தியார் ரைட். ஸோ ஒரு இடத்துல போகிறோம், இப்போ இதில் பேசிக்காக வர கொஸ்டினே என்னென்னா, இவ்வளோ கான்ட்ரவர்ஷியலாக இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி வந்து உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படின்னு உடனே வந்துடுவாங்க. இதே கொஸ்டினை வந்து ஒரு ஆண்கிட்ட யாரும் கேட்க போகிறது கிடையாது. பட் ஒரு பெண்ணுனா மட்டும் உடனே வந்து நீங்கள் வந்து ஏன் இது பண்ணுறீங்க, வேறு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லலாம். ஆர்ட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன், ரைட்? ஆர்ட் இஸ் நாட் ஃபார் ஜஸ்ட் மென். ஸோ அந்த மாதிரியான கருத்துக்கள் வரும். ரெண்டாவது வந்து உடனே வந்து ட்ரெஸ்ஸு, வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்வாங்க. ஏன் வேண்டாம், அது ரொம்ப பழமைவாதியான ஒரு கருத்து அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம சொசைட்டி எப்படிப்பட்ட சொசைட்டி நம்மளுக்கே தெரியும். இட்ஸ் நாட் அபவுட் வாட் தே வேர், இட்ஸ் அபவுட் த மைண்ட் செட் ஆஃப் மென் அப்படின்னே சொல்லலாம். So what I feel is like this is the beginning of ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி லைக் இவால்வ் ஆகிறதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் ஆல்ரெடி வந்து நிறையா ஆக்சுவலி 2019 அப்புறமே நிறையா இடத்துல வந்து இந்த பாஷ் எஸ்பெஷலி ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே இதெல்லாம் ஆக்சுவலி கிடையாது. அதுக்கப்புறம் வந்து லைக் உமன் சேஃப்டிக்காக இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி எவ்ரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கணும், லைக் ஒவ்வொரு ஃபிலிம் செட்லேயும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அளவுக்குலாம் வந்துட்டாங்க. பட் ஸ்டில் இட் ஹேஸ் அ லாங் வே டு கோ அப்படின்னே சொல்லலாம். எனக்கு ஏன் இந்த கமிட்டியாக இருக்கட்டும், எனக்கு ஏன் வந்து இந்த நியூஸே வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சுன்னா, மலையாளம் சினிமா இஸ் சம்திங் வெரி ப்ரோக்ரெசிவ். ஏன்னா நான் லைக் எஸ்பெஷலி ஃபார் விமன் அவங்க எடுக்கிற படமாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற டைலாக்ஸாக இருக்கட்டும், அவங்க 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 கொண்டு வர ஒவ்வொரு கதையாக இருக்கட்டும், சம்திங் ஃபார் உமன் அப்படின்னே இருக்கிற ஒரு பட்சத்தில் இப்படியான ஒரு இன்சிடெண்ட் நடக்கும்போது இட் டஸ் ஹர்ட். ஏன்னா வந்து நமக்கு பிடிச்ச ஒரு இண்டஸ்ட்ரியும் இப்படி இருக்கா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் தட் செட் எவ்ரிதிங் ஹேஸ் டு கம் டு அன் எண்ட் அண்ட் everything should have a new beginning அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் திஸ் கமிட்டி ஆஃப்டர் திஸ் ஐ திங்க் மலையாளம் இண்டஸ்ட்ரி இதுலேயும் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாட் ஜஸ்ட் லைக் நியூ வேவ் சினிமா, இந்த மாதிரியான ஒரு கமிட்டி, இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பரான ஒரு ஒர்க்கிங் பிளேஸாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மாறுறதுக்கு இது வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக அமையும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அதுதான் ஆக்சுவலி இந்த என்டையர் சிச்சுவேஷனில் வந்து அதுதான் எனக்கு எடுத்துக்க தோணுது. பிகாஸ் இஃப் யூ இதை நிறையா வந்து இப்போ வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாலும்
எஸ் அஃப்கோர்ஸ் தே ஷுட் பி கிரிட்டிசைஸ் அப்படின்ட்டு இருந்தாலும் ஐ திங்க் இஃப் யூ கோ இன்சைட் ஐ திங்க் இட் இஸ் அந்த ஒரு ஹார்ட் இருக்கிறனால தான் இது எல்லாமே வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான ஆலிகேஷன்ஸ், இதை விட ஜாஸ்தியான ஆலிகேஷன்ஸ் பாலிவுட்லேயும் இருக்குது, தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது, ஏன் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அதுக்கு மேலேயும் இருக்குது. ஆனால் அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்பு கொண்டே வரலை இது வரைக்கும். இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப் எடுக்கவும் கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த என்டையர் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். அண்ட் மலையாளம் இண்டஸ்ட்ரி அதுக்கான ஒரு விதையை போட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து அப்படி தான் நம்ம வந்து இந்த இஷ்யூவை வந்து பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தட் செட், yes, we'll see how this entire issue goes forward, and I hope so it turns out to be in favor of the women who has lost so much in their career actually. நிறைய பேர் அவங்களோட கரியர் ஆக்சுவலி இழந்திருக்காங்க இந்த இஷ்யூனால. கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து ஃபிலிம்ஸ் நடிக்கிறதவே வந்து ஆக்சுவலி நிறுத்தியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து ஹியூஜ் ஸ்டார்ஸ் who had a lot of potential அப்படின்ட்டு இருக்கும்போது, எஸ்பெஷலி அவங்க பீக்கில் இருக்கும்போது அவங்க இதை விட்டு போயிருக்காங்க. ஸோ ஐ ஹோப் ஸோ லைக் எவ்ரி ஒன் கெட்ஸ் ஜஸ்டிஸ், and we'll see like how it moves forward, and I hope so this shapes the entire Indian film industry. So that's my take on the issue also. And கண்டிப்பாக வந்து இந்த 2 படமும் பாருங்கள். it is something like it will really disturb you அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபிலிம் அண்ட் சீரீஸ் ரிவ்யூஸில் பார்க்கணுன்னா டியர் சினிமாக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.